அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஸ்ரேயா, வயது 37. நான் ஒரு பள்ளியில் ஆசிரியையாக இருக்கிறேன். இந்த கதை எப்படி என் மகன் என்னுடன் செய்ய சம்மதிக்க வைத்தான் என்பது பற்றியது. எனக்கு கணினியில் அவ்வளவு அனுபவம் இல்லாததால் என் மகன் அந்த கதையை உங்களுக்கு சொல்வான். கதைக்கு போவதற்கு முன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். என் பெயர் வருண், வயது 18. ஒரு நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்க வேண்டுமென்று படித்துக் கொண்டிருக்கிறேன். கதைக்கு வருவோம். எனது நண்பர்களுடன் சென்று இணையதளத்தில் பிட்டு படம் பார்ப்பேன். நாங்கள் நண்பர்கள் 4 பேர் இருக்கிறோம். அப்போது என் நண்பன் அம்மாவுக்கும் மகனுக்கும் நடக்கும் படம் ஒன்றை காட்டினான். எனக்கு ரொம்ப கோபம் வந்துவிட்டது. அவனை பார்த்து கோபத்தில் கத்தினேன். ஆனால் அவர்கள் என்னை எப்படியோ பார்க்க வைத்தனர். அப்புறம்தான் எனக்கு தெரிய வந்தது, குடும்ப உறவு இருக்கிறது என்று. அன்றிலிருந்து நாங்கள் அம்மாக்களை பற்றி பேசுவோம். ஏன், அசிங்கமாக கூட பேசுவோம். பின் எங்களுக்கு 10ஆம் வகுப்பு இறுதி பரீட்சை வந்தது. நான் பள்ளியில் முதல் மாணவனாக வந்தேன். அன்று என் பெற்றோர்கள் என்னை அருகில் இருக்கும் கோவிலுக்கு கூடிச் சென்றனர். அப்போ என் அம்மாவிடம் பேச வேண்டுமென்று சொல்ல அவள் தரிசனம் முடித்துவிட்டு பேசலாம் என்றாள். பின் பேச ஆரம்பித்தோம். அம்மா, உன்னை நினைத்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். நன்றி. உங்களிடம் ஒன்றை நான் கேட்க வேண்டும். கேள். நான் இதை யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று சத்தியம் செய்யுங்கள். சத்தியம். நீங்கள் ரொம்ப அழகா இருக்கிறீர்கள். உங்கள் உடம்பு நல்லா இருக்கு. உங்களுடன் நான் படுக்க வேண்டும். என்ன? உனக்கு என்ன, பைத்தியமா? எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது. அவள் என்னை அடிப்பலோ என்று நினைத்தேன். என் அப்பாவிடம் சொல்லிவிடுவாள் என்று கூட நினைத்தேன். ஆனால் அவள் அதை எதுவும் செய்யவில்லை. அமைதியாக கோவிலிலிருந்து கிளம்பிவிட்டாள். நானும் வீடு சென்றேன். அவள் பெட்ரூமில் அழுது கொண்டிருந்தாள். அவள் அழுவது எனக்கு கேட்டது. 2 நாட்களுக்கு பின் என் அம்மா என்னிடம் வந்து, அந்த சிந்தனையை மறந்துவிடு, ஒரு நல்ல மனிதனாக இரு என்றாள். நீங்கள் கேட்பதை செய்வதாக சத்தியம் செய்தீர்களே. இது அநியாயம். யாரும் இதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். சரி என்று சொல்லி நான் கிளம்பிவிட்டேன். அன்றிலிருந்து அவளிடம் தள்ளியே இருந்தேன். ஏதாவது வேண்டுமென்றால் ஆமாம், வேணாம், இவ்வளவுதான். இப்படியே சில மாதங்கள் கழிந்தன. என் நண்பன் ஒருவன் சிறிய கேமரா ஒன்று பற்றி சொன்னான். அதை வாங்கி என் வீட்டில் வைத்தேன். அவள் குளிப்பது, என் அப்பாவுடன் உறவு கொள்வது என எல்லாவற்றையும் படம் பிடித்து அதை பார்க்க ஆரம்பித்தேன். அவளை நினைத்து தினமும் 5 முறை அடிப்பேன். எனக்கு வேறு எந்த பெண்ணை பார்த்தும் இப்படி தோணவில்லை. நான் அப்படி மற்றவர்கள் அம்மா படங்களையும் பார்ப்பேன். அவர்கள் யாரும் என் அம்மா அருகில் கூட வரமாட்டார்கள். ஆனால் நான் என் அம்மா படங்களை காண்பிக்க மாட்டேன். நான் எனது படிப்பிலிருந்து கவனம் செலுத்த மறுத்தேன். எனது மதிப்பெண்களும் குறைய ஆரம்பித்தன. என் பெற்றோருக்கு ரொம்ப கவலை வர ஆரம்பித்தது. என்னை திட்ட ஆரம்பித்தனர். என் அப்பா வந்து என்னை காப்பாற்றுவாள். பின் போன வாரம் என் அப்பா இல்லாத நேரம் என் அம்மா என்னிடம் வந்து பேச ஆரம்பித்தாள். நான் எழுந்து கிளம்ப அவள் வருண் என்று கத்தினாள். நானும் கோவத்தோடும் திரும்பி பார்த்தேன். அருகில் வந்து உட்காருமாறு சொன்னால் நானும் வந்து உட்கார்ந்தேன். நீ படிப்பில் கவனம் செலுத்தி நல்ல மதிப்பெண் எடுத்தால் நீ சொன்னதை செய்கிறேன் என்றாள். எனக்கு மிகவும் சந்தோஷமாக ஆனது. அவள், நீ என்னுடன் படுக்க வேண்டுமில்லையா? அப்படியென்றால் நன்றாக படி. இனி என்னிடம் நிறைய வித்தியாசங்களை பார்ப்பீர்கள். அவளும் சந்தோஷமா என் அறையை விட்டு கிளம்பினாள். கடந்த திங்கள்கிழமை என் அப்பாவிற்கு ஒரு ஃபோன் வந்தது. எனது பாட்டிக்கு உடம்பு சரியில்லை என்றும் அதனால் எங்களது சொந்த ஊருக்கு செல்கிறார் என்றும் சொன்னார். செவ்வாய்க்கிழமை எனது தந்தை கிளம்பினார். நான் வெளியே சென்றிருந்தேன். அம்மாவை எப்படி மயக்கி அவளுடன் உறவு கொள்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். அன்று இரவு முழுவதும் நான் விழித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. அடுத்த நாள் எனக்கு கொஞ்சம் தைரியம் வர அன்று இரவு அவள் ரூமுக்கு இரவு 2 மணி அளவில் சென்றேன். நான் அவள் போத்திக் கொண்டிருந்த போர்வைக்குள் சென்றேன். அதில் மிதமான சூடு. அவள் எந்திரிப்பாள் என்று பார்த்தேன். ஆனால் அவள் எந்திரிக்கவில்லை. மாறாக அவள் அதை அனுபவிக்க ஆரம்பித்தாள். நான் மேலும் வேகமாக அழுத்த அவள் எழுந்து தன் நிலைக்கு வந்தாள். பின் எனக்கு ஒரு அறை விட்டாள். என்ன செய்கிறாய்? உங்களுக்கு தெரியவில்லையா நான் என்ன செய்கிறேன் என்று? நான் உன்னிடம் என்ன சொன்னேன்? நீ நல்ல மதிப்பெண் எடுத்து நல்ல கல்லூரியில் சேர வேண்டும், அப்போதுதான் இதெல்லாம் என்றேன். இல்லை, எனக்கு இப்போ இது வேண்டும், இல்லைனா நான் நல்லா படிக்க மாட்டேன். அவள் என்னை மேலும் அடிக்க ஆரம்பித்தாள். என்னை வெளியே செல்லுமாறு கத்தினாள். எனக்கு கோபம் அதிகம் வர அவளை படுக்கையில் தள்ளி அவளது ஆடைகளை கிழித்தெறிந்தேன். அவள் முழு நிர்நாவனாக இருந்தாள். அவள் கைகளை கொண்டு அவள் பாகங்களை மறைத்தாள். அவளுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருந்தது. அவளுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. பின் நான் அவளுக்கு ஒரு போர்வையை கொடுத்தேன். அவள் தன் உடம்பை மறைத்து கொண்டாள். நான் அவளிடம் போர்வையை கொடுக்க அவள் கூச்சமா தன் உடம்பை மறைத்து கொண்டிருந்தாள். நான் கோபமாக என் அறைக்கு சென்று படுத்துவிட்டேன்.
நான் அப்படியே படுத்துக் கொண்டிருக்க என் பின்னால் யாரோ இருப்பது போன்ற உணர்வு எனக்கு இருந்தது. நானும் திரும்பி பார்க்க நான் அசந்து போனேன். என் அம்மா நிர்நாவனாக நின்று என்னை பார்த்து சிரித்தாள். எனக்கோ மிகப்பெரிய அதிர்ச்சி. நான் எழுந்து அவளை படுக்கையில் போட்டேன். அவள் என்னை கட்டிப்பிடித்து முத்தமழை பொழிந்து, இது போன்ற ஒரு அனுபவம் எனக்கு இதுவரை ஏற்பட்டதே இல்லை என்றாள். அப்போதிலிருந்து அவள் என் அடிமை. இப்போ நான் நன்றாக படிக்க ஆரம்பித்து விட்டேன்.